புயல் முன்னெச்சரிக்கை ஒட்டி நம்ம மாவட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்கிறாங்க. எல்லா மருத்துவமனையிலும் கடந்த மழையின் போது எங்கெல்லாம் பாதிப்பு வந்ததோ, குறிப்பா தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு கார்டியாக் டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் புளோர்ல இருந்தது. மழை வந்தோடனே தண்ணி நிரப்பிச்சு. இப்ப அதெல்லாம் மாத்தியாச்சு. அன்னூர் ஆஸ்பத்திரியில் அது மாதிரி ஒரு தாலுகா ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை இருந்தது. எங்கெல்லாம் அந்த மாதிரி மழை வந்தா தண்ணி வந்தா மருத்துவமனையின் அந்த உள்கட்டமைப்பு பாதிக்கப்படுமோ அதெல்லாம் மாத்தி அதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த ஒரு வருஷமா அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திருக்கு. மழைக்கும் மருத்துவமனைக்கும் பாதிப்புங்கிறது சுத்தமா இருக்காது. அது எல்லா இடத்துல சீர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி நம்ம மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிச்சோம். 14ஆம் தேதி சொன்னோம் 1000 கேம்ப் நடத்துவோம்ட்டு. நவம்பர் 15 1000 கேம்ப் நடத்துறோம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட கேம்ப் நடத்துறத நிறுத்தல. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடத்துலயும் அந்த மழை பொழிவு இருந்து இருக்கிறதால இது வரைக்கும் நடத்திருக்கிற ஒட்டுமொத்த கேம்ப் பாத்தீங்கன்னா 49,326 கேம்ப் நடத்திருக்கிறோம். கடந்த 15ஆம் தேதி அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கி இன்று வரை ஒரு 1.5 மாசத்துல 49,326 கேம்ப் நடத்திருக்கிறோம். இதுல பயன்பட்டவங்களோட எண்ணிக்கை 26,80,086. இதுல காய்ச்சல் பாதிப்பு 14,665, இருமல் சளி பாதிப்பு 91,556. இந்த வகையில் தொடர்ச்சியாக கேம்ப் நடத்தி இருக்கிறோம். இப்பவும் கூட இந்த டெல்டா பகுதிகளில் மழை வருதுனாக்கா இமிடியேட்டாவே மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கேம்ப் நடத்துறது, அவங்களை இந்த பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துட்டு போயிட்டு சென்டர்ல எடுத்துட்டு போய் தங்க வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் கேம்ப் நடத்துறது ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியாக இருக்கிற மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப ஏற்கனவே ஒரு 1021 மருத்துவர் பணியிடங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் நிரப்பப்பட்டது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கும் எதிர்வரும் 2026 வரையிலான காலி பணியிடங்களை மனதில் கொண்டு அரைசிங் வேகன்சிஸ் என்கின்ற வகையில் இருக்கிற ஒட்டுமொத்த காலி பணியிடங்கள் 2553 என்று கண்டறியப்பட்டது. இந்த 2553 காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 2553 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு 23,917 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. 23,917 பேரும் ஆன்லைனில் தேர்வு எழுதுவதற்கு பெரிய நிறுவனங்கள் மட்டுமே அது நடத்த இயலும் என்கின்ற வகையில் ஒரு பெரிய நிறுவனத்தோடு பேசி தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த தேதியானது ஜனவரி 27ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேதியை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் படுத்தி முன்கூட்டியே இந்த தேர்வை நடத்தி பணியிடங்களை விரைந்து நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்கேற்ற வகையில் அந்த நிறுவனத்தோடு பேசி இன்றைக்கு ஜனவரி 5 என்று அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. ஜனவரி 27 என்றிருந்த அந்த தேர்வு தேதி 22 நாட்கள் அட்வான்ஸ் செய்யப்பட்டு ஜனவரி 5 என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்குரிய நோட்டிபிகேஷன் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதி 2353 மருத்துவர்களுக்கான அந்த தேர்வு நடைபெறவிருக்கிறது. இதில் 23,917 பேர் பங்கேற்கவிருக்கிறார்கள். தேர்வு முடிந்தவுடன் விரைந்து தேர்ச்சி பெற்றவர்களை தேர்வு செய்வதற்கு கூடுதல் பணியாளர்களை எம்ஆர்பி நிர்வாகத்திற்கு தந்து உடனடியாக பணி நியமனம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு இந்த துறையில் வழக்கு மன்றங்களில் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இருந்த நிலையில் மருத்துவர்களுக்கான அந்த பதவி உயர்வு என்பது நீண்ட காலமாக தடைபட்டு இருந்தது. நீதிமன்றங்களின் வழக்குகள் ஒவ்வொன்றாக தீர்வுக்கு வந்து தற்போது பல்வேறு துறைகளில் அந்த பதவி உயர்வுகள் கடந்த ஒரு வார காலமாக
நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் அந்த பணியிடங்களிலிருந்து இணை பேராசிரியர்கள் என்கின்ற வகையிலான அந்த பதவி உயர்வு 296 பேருக்கு வழங்கப்பட்டு அதற்கான பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. உதவி பேராசிரியர்களாக இருந்து இணை பேராசிரியர்களாக 296 பேர். அதேபோல் 2024-25 ஆண்டிற்கான 40 துறைகளில் இணை பேராசிரியர்களிலிருந்து பேராசிரியர்களாக 110 பேருக்கு பதவி உயர்வு ஆணைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வழக்கு மன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகத்தில் இணை இயக்குனர் பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு கூடுதல் இயக்குநர்களாக பதவி உயர்வு 4 பேருக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் பணியில் இணைந்திருக்கிறார்கள். முதன்மை குடிமை மருத்துவரிலிருந்து இணை இயக்குநர்களாக 18 பேர் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் மருத்துவத்துறையில் 428 முதுகலை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழக்குகளில் இருந்து தீர்வு காணப்பட்ட நிலையில் இப்போது இந்த 428 பேருக்கு பணியாணைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது செவிலியர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக தொகுப்பூதியத்திலிருந்து பணியாற்றியவர்கள் ஒரு 1200 பேர். இந்த 1200 பேருக்கும் இன்றைக்கு நிரந்தர செவிலியர்களாக மாற்றுகிற அந்த பணி நடைபெற்றது. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த 1200 தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1200 பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி கலந்தாய்வின் மூலம் அவர்களுக்கு பணியாணைகள் என்கின்ற வகையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டது. கடந்த 14, 15 ஆகிய 2 நாட்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த 1200 பேருக்கும் பணியாணைகள் தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் அவர்களை இணைப்பதற்கு ஒரு 940 பேர், அதற்கான ஆணைகள் வழங்குவதற்கு இன்றைக்கு கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கலந்தாய்வின் மூலம் கொரோனா காலத்தில் பணியாற்றிய இந்த 940 பேர் அநேகமாக அனைவருக்குமே இதோடு கடைசி இந்த 940 பேருக்குமே இன்றைக்கு இவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் இணைகிறார்கள். தொகுப்பூதியத்திற்கு வந்து கொஞ்ச காலம் பணியாற்றியதற்கு பிறகு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவார்கள். எனவே அந்த வகையில் ஒரு 940 பேர் இன்றைக்கு அவர்களுக்கான கலந்தாய்வு டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக தொகுப்பூதியத்திலிருந்து நிரந்தர செவிலியர்களாக ஒரு 1200 பேரும், கொரோனா பணியிலிருந்து தொகுப்பூதிய பணிக்கு ஒரு 940 பேரும், 2140 பேருக்கு வருகிற 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் இவர்களுக்கு இந்த பணியாணைகள் தருகிற நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த துறையை பொறுத்தவரை வெளிப்படை தன்மையோடு பணிமாறுதல்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 37,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு இந்த 3.5 ஆண்டுகளில் இந்த கலந்தாய்வின் மூலம் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு அந்த பணி கலந்தாய்வு நடைபெற்று பணியாணைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது 27, 28 ஆகிய 2 நாட்களில் தொகுப்பூதிய செவிலியர்கள் கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு பணிமாறுதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. 1196 தொகுப்பூதிய செவிலியர்கள் 27, 28 ஆகிய கடந்த நேற்றைக்கு முன்தினமும் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு
இன்று அவர்களுக்கு 1196 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த துறையில் இன்னமும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் சுகாதார ஆய்வாளர்கள் என்று ஒரு 1066 பேர் ஏற்கனவே அவர்களிடத்திலிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு MRBயின் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஒரு 38 வழக்குகள் இதில் தனித்தனியே நடைபெற்ற காரணத்தினால் உயர்நீதிமன்றங்களின் அறிவுறுத்தலை ஏற்று இந்த 1066 பேருக்கும் தேர்வு நடத்தி அவர்களை தேர்வு செய்வது என்கின்ற வகையில் அதற்குரிய அந்த அரசு ஆணைகளை பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அவர்களுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு 1066 பேருக்கு பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது. VHN என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் 2650 பேருக்கு அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் ஒரு 13 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த 13 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அவரிடத்தில் இயர்லி பெட்டிஷன் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் துறையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு அநேகமாக டிசம்பரில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அது வந்தவுடன் உச்சநீதிமன்றத்தின் 13 வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கும் கூட இன்றைக்கு அவர்களையும் இந்த துறையில் ஒரு 2650 கிராம சுகாதார செவிலியர்களை இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது கூட MRBயின் சார்பில் ஒரு 47 பிசியோதெரபிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இயன்முறை மருத்துவர்களுக்கு தேர்வு நடைபெற தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 47 இடங்களுக்கு 8772 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 8772 தகுதி படைத்த 47 பேர் MRBயின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது. எனவே இந்த நிலையில் அரசின் சார்பில் கடந்த ஒரு வாரத்தில் 428 மருத்துவர்களுக்கு பதவி உயர்வுகள், 2553 மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு தேதி முன்கூட்டியே அறிவித்திருப்பது, 2140 செவிலியர்களுக்கு வருகிற 2ஆம் தேதி பணி ஆணைகள் தருவது என்று பல்வேறு பணிகள் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2000க்கு மேற்பட்ட 2026 முன்னிட்டு 2000க்கு மேற்பட்ட காலி சொன்னீங்க. அது முன்னே அந்த மருத்துவர் பணியிடங்கள் மட்டுமா இல்ல எல்லா பணியிடங்களும் மட்டுமா? மருத்துவர் பணியிடங்கள் மட்டும்தான். அந்த 2553ங்கிறது முழுமையா மருத்துவர் பணியிடங்கள். மற்ற பணியிடங்கள் தான் இப்ப நான் சொன்ன ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கைகள் தொடருது. VHN பொறுத்த வரைக்கும் ஒரு 13 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அதை விரைவுபடுத்தி நடத்துவதற்கு ஏர்லி பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் டிசம்பர்ல அந்த வழக்கு வந்து அதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும் நினைக்கிறோம். ஏற்கனவே நிறைய கேசுங்க பதவி உயர்வில் இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக அனைத்து துறைகளிலும் ஒரு 428 பேருக்கு பதவி உயர்வுகள் தரப்பட்ட ஆணைகள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இவ்வளவு பேருக்கு தரப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கும் முந்த நாளும் கூட 2 நாள்ல ஒரு 1196 தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்ல அவங்க சொல்லவே இல்ல அதுங்க. அது இல்ல அது பேப்பர்ல வந்த செய்தி. அவங்க அது மாதிரி சொல்லல. சம்பந்தப்பட்ட டாக்டர் செந்தில் பேசின அவர் ஒரு மறுப்பு அறிக்கையை தரப்போறார். அந்த மாதிரி எதுவும் இல்ல. அவங்களோட ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட கிரீவன்ஸ் அது. அதுக்கப்புறம் செக்ரட்டரி தலைமையில TNGDAவும் ஃபார்டாவும் 2 அமைப்பையும் தனித்தனியா கூப்பிட்டு பேசியிருக்கு. நானும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை சங்கங்களை அழைத்து பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி எந்த போராட்டமும் இல்லை. அது முன்னாடி அவங்களோட கிரீவன்ஸ் வந்து இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்களே தவிர அவங்க இப்ப எதுவும் சொல்லல. அதுக்கு ஒரு அறிக்கை சம்பந்தப்பட்ட மருத்துவரே தரப்போறாங்க. மருத்துவ சங்கங்கள் வந்து டாக்டர்களுடைய பற்றாக்குறைக்கு இன்னும் கூடுதலான நியமனங்களை கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த பண்றதுக்கு இல்ல அது எல்லாரோட இப்ப இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பெரிய அளவில் முனைப்பு காட்டுகிறார்கள். இதுல உங்களுக்கு தெரியும், அந்த 1021 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பும் போது நிறைய வழக்குகள். ஒன்னு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண் சரி கொடுக்குறேன்னு ஒத்துக்கினதுக்கு அப்புறம் 2 வருஷம்
கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண்ணாங்க. உடனே 1 வருஷம் செஞ்சவங்க 1.5 வருஷம் செஞ்சவங்களாம் எங்களுக்கும் மதிப்பெண்ணாங்க. அப்புறம் அந்த மதிப்பெண்ணை பிரித்து போட்டு அந்த பணி ஆணைகள் தருவதற்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ கூட பார்த்திருப்பீங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு 38 கேஸ், இப்போ விஹெச்எனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல 13 கேஸ். இந்த மாதிரி இப்போ இந்த 428 பேருக்கு பதவி உயர்வு கொடுத்ததுலயும் 10க்கு மேற்பட்ட வழக்குகள். இதுக்கெல்லாம் தீர்வு கண்டு ஒவ்வொன்றாக இன்றைக்கு பணி நியமனங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அசோசியேஷன் வந்து ஏற்கனவே 30 விழுக்காடு வேகன்சி இருக்கு, அதை வந்து உடனே ஃபில் பண்ணணும், அதை சீக்கிரமா ஃபில் பண்ணணும். 30 விழுக்காடெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற அதாவது வேகன்சிஸ் இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது அந்த பொசிஷன், அந்த மாதிரியான மருத்துவ காலி பணியிடங்கள், அதுல டிஎம்எஸ் சைட்லயும் டிஎம்இ சைட்லயும் இருக்கிற அந்த மருத்துவ பணியிடங்கள் நேரடியா வந்து எம்ஆர்பியில இது வரைக்கும் எடுத்ததில்லை. இங்க டிபிஹெச்ல எடுக்கிற எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போறவங்க அதுக்கப்புறம் பிஜி படிச்சு அங்கிருந்து தான் அவங்க அங்கிருந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் அது மாதிரி தான் நடந்துருக்கு. ஒரு ஒரு காலகட்டத்தில் இவங்களை வந்து வாக்கின் இன்டர்வியூ மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வாக்கின் இன்டர்வியூ எடுக்கலாமா, சட்டப்பூர்வமா அது சரியாகுமா, இல்லை எம்ஆர்பியில் எடுக்க முடியுமா, இதுக்கான அந்த இதெல்லாம் நடந்துருக்கு. இது ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா அந்த மருத்துவர்களையும் எடுக்க போறாங்க. இது எதுக்குன்னா இது 1 மாச காலம் தான் இந்த இடைவெளியே. ஜனவரியில இவங்க எல்லாம் வந்துட்டாவே, இந்த 2553 வந்துட்டா இந்த பிஜி முடிச்சவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த துறைகளுக்கு போயிடுவாங்க, டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் போயிடுவாங்க. அதனால காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குங்கிறத வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறோம். அதுல இப்போ மருத்துவ சங்கங்கள் அன்னைக்கு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே நாங்க கூப்பிட்டு பேசும்போது எங்க 30% இருக்குன்னு கேட்டோம். அவங்க தான் பேட்டியில சொல்றது தானே, இப்போ எவ்வளவு காலி பணியிடங்களுக்கோ அத்தனை பணியிடங்களும் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் இப்போ அறிவிச்சிருக்கிறோம். அதான் 2026 அரைசிங் வேகன்சியே எதிர்பார்த்து இன்னைக்கு பண்ணிருக்கோம். இது சம்பந்தமா சங்கங்களிடத்தில் முழுமையாக பேசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் போடும்போது இவ்வளவு கேஸ் வருது, 10 கேஸ் 15 கேஸ் 8 கேஸ் சொல்றீங்க. இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் இல்ல. அதுதான் இப்போ நம்ம வழக்கு மன்றங்களுக்கு போறதை யாரும் தடுக்க முடியாது அவங்க உரிமைகளுக்கு. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க கோர்ஸ் படிச்சிருக்கணும், தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியதி. ஆனா பாண்டிச்சேரியில படிச்சவங்க, கர்நாடகால படிச்சவங்களும் இதுல நாங்களும் தானே ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் படிச்சிருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க ஒண்ணு. அப்போ 1 வருஷம் படிச்சவங்க நாங்க இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சிருக்கோம்னு அவங்க ஒரு கேஸ். இந்த மாதிரி கேஸ் தான் 38 கேஸ். இப்போ கடைசியா ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்கு, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடத்தி கொடுங்க. எக்ஸாம் நடத்துறது எப்படி நடத்துறது போறதுங்கிறதுக்கான ஒரு கைட்லைன் தயாரிக்கிற பண்ணி நடக்குது, அது முடியும். இப்போ விஹெச்என் பாத்தீங்கன்னா அதுவுமே இதே மாதிரி எங்க படிச்சவங்களுக்கு தரணும், எத்தனை வருஷம் படிச்சவங்களுக்கு தரணும். இப்ப படிச்சுட்டு அத்தனை பேருமே கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுல பெரும்பகுதியா ஒரு கோர்ட்டுக்கு போறது ரொம்ப ஈஸி. படிச்சுட்டு எது படிச்சாலுமே இது ரிலேட்டடா படிக்கும் போது எங்க படிச்சாலுமே நான் அரசு வேலைக்கு தான் போகணுன்றாங்க. அந்த மனநிலைங்கிறது அதிகரிச்சு போச்சு. இப்போ இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, இது திறமை இருக்கிறவங்களுக்கு, தகுதி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மற்றவங்க எங்கேயாவது தனியார் முயற்சி பண்ணணும்னா இல்ல, படிச்ச அத்தனை பேருமே இங்க வரணும்னு நினைக்கிறதால தான் இந்த சிக்கல். இல்ல நல்லா இருக்குங்க. அதாவது அவருக்கு வழக்கமா இருக்கிற அந்த பாதிப்புகள் தான். நேற்றுக்கு நல்லாவும் இருந்தாரு, அதான் பேசுறாரு, அந்த மாதிரி இல்ல, நல்லா இருக்காரு. தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்து இப்ப எக்மோர்ல போயிட்டு இருக்கு. இப்ப மதுரை ராஜாஜில அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து போயிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே சேலம், கோயம்புத்தூர் சொல்லியிருக்கிறோம். அது இந்த வருஷத்துக்கு எண்டில் வரும். அது சம்பந்தமா காவல்துறை இடத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்கள ரிமூவ் பண்ணியாச்சு, போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுத்து சொல்லியாச்சு. எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்கிறாங்க. எல்லா மருத்துவமனையிலும் கடந்த மழையின் போது எங்கெல்லாம் பாதிப்பு வந்ததோ, குறிப்பா தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு கார்டியாக் டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தது. மழை வந்தோடனே தண்ணி நிரப்பிச்சு. இப்ப அதெல்லாம் மாத்தியாச்சு. அன்னூர் ஆஸ்பத்திரியில் அது மாதிரி ஒரு தாலுகா ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை இருந்தது. எங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து மழை வந்தா தண்ணி வந்தா மருத்துவமனையின் அந்த உள்கட்டமைப்பு பாதிக்கப்படுமோ அதெல்லாம் மாத்தி அதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த 1 வருஷமா அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திருக்கு. மழைக்கும் மருத்துவமனைக்கும் பாதிப்புங்கிறது சுத்தமா இருக்காது. அது எல்லா இடத்துல அதை சீர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி நம்ம மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிச்சோம். 14ஆம் தேதி சொன்னோம் 1000 கேம்ப் நடத்துவோம்ட்டு. நவம்பர் 15 1000 கேம்ப் நடத்துறோம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட கேம்ப் நடத்துறத நிறுத்தல. ஏன்னா
வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடத்துலயும் அந்த மழை பொழிவு இருந்து இருக்கிறதால இதுவரைக்கும் நடத்திருக்கிற ஒட்டுமொத்த கேம்ப் பாத்தீங்கன்னா 49,326 கேம்ப் நடத்திருக்கிறோம். கடந்த 15ஆம் தேதி அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கி இந்த வரை ஒரு 1.5 மாசத்துல 49,326 கேம்ப் நடத்திருக்கிறோம். இதுல பயன்பட்டவங்களோட எண்ணிக்கை 26,80,086. இதுல காய்ச்சல் பாதிப்பு 14,665, இருமல் சளி பாதிப்பு 91,556. இந்த வகையில் தொடர்ச்சியாக கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம். இப்பவும் கூட இந்த டெல்டா பகுதிகளில் மழை வருதுனாக்கா உடனே இமிடியேட்டாவே மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கேம்ப் நடத்துறது, அவங்கள இந்த பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துட்டு போயிட்டு சென்டர்ல எடுத்துட்டு போய் தங்க வைப்பாங்கல்ல அந்த இடத்துல எல்லாம் கேம்ப் நடத்துறது ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா டிடியோடவும் டிபிஹெச் தொடர்பில் இருக்காரு, நாங்களும் பேசுங்க.